இந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுமா? போறது நமக்கு தெரியுமா? இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த ஆவியான விஷயத்துல சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லார் மேலையும் கர்த்தர் ஆவியானவர் அனுப்பல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ராஜாக்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அடுத்தது தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அடுத்து ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்ப சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது சாமுவேல் தைல குப்பியிலே தைலத்தை கொண்டு போய் சவுல் மேல ஊத்துவார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்குவார். அவர் அதை அபிஷேகம் பண்ணும்போது வெளிப்படையா சாமுவேல் எண்ணெயை ஊத்துவார், அபிஷேக தைலத்தை ஊத்துறாரு. ஆனா அந்த நேரத்துல ஆவியானவர் அவர் கூட தங்குறார். எதுக்குன்னா அந்த ராஜ்யபாரத்தை நடத்துவதற்கு. இப்ப அந்த ராஜ்யபாரத்துல அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஆவியானவர் செயல்படுவார். இப்ப சவுல் விஷயத்துல பாத்தீங்கன்னா அது ஃபெயிலே ஆயிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மீறிடுவார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அமலேக்கியரை சர்வ சங்காரம் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை மீறிடுவார். அப்போ ஆண்டவர் ஆல்டர்னேட்டிவை அப்பவே ஏற்படுத்திடுவார். வேறொரு மனுஷன் தெரிந்து கொண்டேன்றுவார். சாமுவேல்கிட்ட சொல்லிடுவார். சொல்லி ஈசாய் வீட்டுக்கு போட்டு 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல சாமுவேலை கர்த்தர் ஈசாய் வீட்டுக்கு அனுப்பிடுவார். அங்க போனோடனே அங்க தாவீதை அபிஷேகம் பண்ணுவாங்க. கொம்பு தைலத்தில் அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணும்போது சவுல் ஏற்கனவே ரிஜெக்டட். அப்போ அங்க அவர் அபிஷேகம் பண்ண தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆவியானவர் அங்க போய் இறங்கிடுவார். சவுலுக்குள்ளிருந்து ஆவியானவர் விலகின்னு அவனுக்கே தெரியாது. அதான் கேட்டேன். அமைதியா வெளியில போயிடுவார். இதே மாதிரி சிம்சோன் விஷயத்திலையும் பாருங்க. சிம்சோன் தெளிலாளுடைய மடியில இருந்து தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்துடுவான். 7 சடைகளை சரைச்சிடுவாங்க. கர்த்தர் தன்னை விட்டு விலகினார். பைபிள் நல்லா தெளிவா போட்டிருக்கும். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் தான் முன் செய்தது போலவே சிம்சோனை செய்வான், வேகமா எழுதடிப்பான். ஆனா இப்போ அவனோட கூட கர்த்தர் இருக்கப்பட்டார். கர்த்தர் அவனை விட்டு விலகின அவனுக்கே தெரியாது. இதே மாதிரிதான் சவுளுடைய விஷயத்துல இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி. ஆனா புதிய ஏற்பாடு நான் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது நான் இதை இப்படியே சொல்றது சரியா வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாடு ஒரு கிருபையின் காலம். கிருபையின் காலம். சவுல் விஷயத்துல பாருங்க, ஒரே ஒரு மீறுதல், ரொம்ப ஒரு பெரிய மீறுதல் தான். ஆனா ஒரே மீறுதல், ஒரே ஷாட், சாப்டர் க்ளோஸ். அவருக்கு கர்த்தர் கிரேஸ் பீரியட் கொடுக்கல, உடனே ஆளை மாத்தினாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிருபை தான் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். இப்ப அந்த வசனத்தை திருப்பி சொல்ற பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். என்றென்றைக்கும் உங்களோடு. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு பெசலேயேல் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறதுக்கு வர்றார். ஒரு ராஜாவை ஒருத்தர் அபிஷேகம் பண்ண அப்படின்னா அந்த ராஜரீக காலத்துக்கு வருவார். அவர் தப்பு செய்யும் போது விலகிறார். அடுத்த ராஜா செலக்ட் ஆனோடனே விலகிறார். இப்படி நடக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபைன்னு ஒண்ணு இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுறாரு. இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசி நடக்குது. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு ஃபோக்கஸ்ல பேசுவோம், ஏன்னா நம்முடைய காலம். இப்ப புதிய ஏற்பாட்டுல ஒரு விசுவாசி இருக்கிறார். அந்த விசுவாசி ஒரு தவறு செஞ்சுட்டான். ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், ஒரு பின்மாற்றம். இப்ப சவுல் சொல்றது போல, சவுளுடைய விஷயத்தை போலவே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போயிட்டான். உடனே பழைய ஏற்பாட்டுல சவுலை விட்டு அப்படி விலகிறது கூட டக்குன்னு போக மாட்டாரு. இதைத்தான் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆமா, நம்ம என்ன பண்ணாலும் போக மாட்டாரு. நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அதுக்கு பிறகு அவன் போய் சர்ச்சில் போறான், ஜெபிக்கிறான், அந்நிய பாஷை வருது. அவன் என்ன செய்யறான்? நம்ம என்ன பண்ணாலும் ஆவியை நம்மளை விட்டு போக மாட்டாரு. துணிகரமாயிருது. ஆமா, டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் என்ன செய்யறேன்? அங்கீகரிக்கிறாரு.
அவனை விட்டு விலகிறது இல்லை. நான் தப்பு செய்யல, அந்த கருத்தை பெருசு படுத்தல, அங்கீகரிச்சிட்டாரு. இப்படி ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனா இது ஒரு கிரேஸ் பீரியடுங்கிறது அவங்களுக்கு உணர்றது கிடையாது. கிருபைங்கிறத உணராம ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறான்ற மாதிரி தப்பு கணக்கு போட்டுறாங்க. ஆனா அந்த கிருபைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் கிடைக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகும். பழைய ஏற்பாடு மாதிரி ஒரே ஷாட்ல கட் ஆகாது. பட் ஆண்டவர் செய்வார், தவணை கொடுப்பார். ஏன்னா நமக்காக ஆவியானவர் பரிந்து பேசுறவர் இருக்கார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுறாரு. அப்போ அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு தடவை உணரலாம், ஒரு பாவரிக்கை பண்றான். ஆனால் அதனால் ஆவியானவர் என்ன செய்யணும், அப்படியே போயிட்டே இருக்குது. இவன் திருப்பி திருப்பி செய்யறான். ஆனாலும் கர்த்தர் அவன் உணர்ந்து ஒப்பு கொடுத்து தன்னை சரிப்படுத்தினான் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறார் ஒரு கிருபை. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பாவங்கள் அல்லது தவறுகள் இப்படின்றது ரெண்டு விதம் எடுத்துக்கலாம். ஒன்று தடுமாறி செய்கிற காரியங்கள், இன்னொன்று துணிகரமாய் மனப்பூர்வமாய் செய்கிற காரியங்கள். ரெண்டு இருக்கு. இப்போ பேதுரு எடுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்றான். எல்லாமே தடுமாறி செஞ்ச விஷயங்கள், தன் உயிரை காப்பாற்றிக்கிறது. யூதாஸ் செய்த விஷயத்தை பாருங்க, பிளான் பண்ணி செய்தது. அதே போல அனனியா சப்பீராள், அப்போஸ்தலர் முதல் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள்ல துணிகரம். அவங்க சொத்தை வைக்கிறாங்க, அதில் ஒரு பார்ட் எடுத்து வைக்கிறாங்க, பிளான் பண்றாங்க. இதுல எந்த டெம்டேஷன் பிளான் பண்றாங்க, எடுத்து வைக்கிறாங்க, பொய் பேசுறாங்க, ஸ்பாட்ல அவுட், 2 பேர் அவுட். அப்போ தடுமாறி செய்கிறதற்கும் துணித மனப்பூர்வமாய் செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது அவ தடுமாறி செய்யும்போது ஒருத்தன் உணர்வு அடைச்சிட்டான்னா ஆண்டவர் கிருபையாய் மன்னிக்கிறார். ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. மன்னிக்கிறாரு, மறுபடியும் தூக்கி நிறுத்துறாரு, மறுபடியும் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, மறுபடியும் அந்த நிறைவை கொடுக்கிறாரு, பயன்படுத்துறாரு. திரும்ப திரும்ப விழுகிறான். ஆனாலும் ஆண்டவர் உணர்த்துறாரு, அந்த கிருபையினால ஓடுது. ஆனால் அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. கிருபையினால போகுது, அதான் இருக்கும். அப்போ அப்படியே போகுது. ஆனால் அதே நேரத்தில் சிலர் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, துணிகரமாக ஒரு கட்டத்தில் ஆண்டவரே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு காரியத்திற்கு, ஒரு தவறான ஒரு வருமானத்திற்கு, அல்லது ஏதோ தவறான ஒரு விஷயத்துக்கு மனதார ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சத்தியத்தை விட்டு இவனை விலகுவான். இவனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா இப்போ அனனியா சப்பீராள் மாதிரி அல்லது யூதாஸ் மாதிரி இவங்களாகவே பிளான் பண்ணி விலகிறது. இந்த இடத்துல கிருபை கிடைக்காது இந்த விஷயத்துல. ஏன்னா இது பின்மாற்றம் கிடையாது, மறுதலித்து போறது, துணிந்து போறது. ஆமா, பின்மாற்றம்னு ஒன்று இருக்கு, மறுதலிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. பின்மாற்றத்திற்கும் மறுதலித்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பின்மாற்றங்கிறது தடுமாறி அப்படியே விழுகிறது. அவனுக்கு விழுந்துட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும், அழுவான், உணருவான். ஆண்டவர் கிருபையா தூக்குறாரு. ஆனா உணராமல் மனப்பூர்வமாய் அதற்கு தன்னையே விற்று போட்டுட்டு போறது, துணிந்து போறவங்களுக்கு இந்த உணர்வே வராது. ஏன்னா இவனை பிளான் பண்ணி செய்யணும் பாரு. அப்போ அது மறுதலித்து போறது. அப்படிப்பட்டவர்களை விட்டு ஆவியானவர் விலகுவார். இது கிரேஸ்னால கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் நமக்கு புதிய ஏற்பாடு அதிகமாக கிடைக்குது, அதான் காரணம். ஆனால் அது அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. இதை தான் நீங்கள் எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த மறுதலித்து போகிறத பற்றி இருக்கும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனிவரும் நற்பலனை அனுபவித்தும் மறுதலித்து போனவர்கள், அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க ஒரு கட்டத்தில் கர்த்தர் உணர்த்தும் பொழுது உணர்வடைஞ்சு சரியாயிடும். அது கிரேஸ் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த கிரேஸ் பீரியட் அவங்க தொடர்ந்து அதில் துணிகரமாய் அட்வான்டேஜ் எடுத்துட்டு துணிகரமாக அதில் போகிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக் இந்த கிரேஸ் விலகிடும், அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களே மனம் திரும்பணும்னு நினைச்சாலும் மனம் திரும்ப முடியாது. இந்த கிருபை தான் தவறா சிலர் உபயோகிக்கிறாங்க. அதுதான் தவறா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம அங்கீகரிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ எடுத்துட்டு அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் பொறுத்து பார்த்து ஒரு நாள் சைலண்டாக அந்த கிரேஸ் பீரியட் முடிப்பாரு. அன்னைக்கு அவன் திருந்தனோடு நினைச்சா கூட திருந்த முடியாம போயிடும். எனக்கு ஒரு சம்பவம் நல்ல வாழ்க்கையில நான்
இது மாதிரி நிறைய பேர் ஊழியக்காரன் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சம்பவம் நான் நேர்ல பார்த்தேன். அதை வந்து அது மட்டும் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் வந்து வாலிப பிராயத்தில் படித்தது ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறேன். ட்ரெயினில் போகிறது, ட்ரெயின் ஸ்டேஷன் வரேன். என்னுடைய பழைய நண்பன், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு நண்பன், அவன் வந்து எதிர்படுறான், எதில் வரான். அவன் வந்து பான் கிறிஸ்டின், அவன் எதில் வரான். அவன் எதில் வரும்போது அவனை நான் பார்க்குறேன். அவன் கையில் சிகரெட் வச்சுட்டு நிற்கிறான். எனக்கு அவன் பார்த்த உடனே அவன் கிறிஸ்டின் சர்ச்சுக்கெல்லாம் போகிறவன், அவன் கையில் சிகரெட்டோடு நிற்கிறான். எனக்கு அவன் பார்த்த உடனே ஐயோ இப்படி இருக்கிறானே, இவனை இன்னைக்கு எப்படியாவது காஸ்பல் சொல்லி இவனை கர்த்தருக்குள்ள நடத்தணும்னு சொல்லிட்டு நான் அவனை நிற்க வச்சு அப்படி பேச்சு கொடுக்குறேன். பேச்சு கொடுத்துட்டு என் கையில் பைபிள் வச்சிருக்கிறேன். அவன் அதை நோட் பண்ணிட்டான், பார்த்துட்டான். அப்புறம் நான் சொல்கிறேன், நீ வந்து கொஞ்சம் நில்லு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ பற்றி நீ தெரிஞ்சுக்கிற பண்ணி நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், நீ சிகரெட்லாம் பிடிக்கிறேன்னு அப்படி பேச்ச ஆரம்பிக்கிறேன். அவன் என்னை பார்த்து ஒரு மரியாதை சிரிச்சான். சிரிச்சுட்டு, டேய் நீ இன்னைக்கு தான்டா பைபிள் தூக்கியிருக்கிற. என்னை பார்த்து ரொம்ப ஏளனமாக சொன்னான், நீ இன்னைக்கு தான் பைபிள் தூக்கியிருக்க. விசாரமா ஆமாம், ரொம்ப சாதாரணமாக சொன்னான், நீ இன்னைக்கு தான்டா பைபிள் தூக்கியிருக்கிற. நான் என்னைக்கோ பைபிள் தூக்குனவன் தெரியுமா அப்படின்னா. ஆனால் என் கையில் சிகரெட் இருக்கு. நான் என்னைக்கோ பைபிள் தூக்குனவன் தெரியுமாண்ணா. எனக்கு என்ன என்னைக்கோ பைபிள் தூக்குனவன் என்னைக்கு எப்படி இருக்கலாம், நான் அப்படியும் பார்க்குறேன். அப்புறம் அவன் சொல்கிறான், நான் வந்து எப்போவோ ரட்சிக்கப்பட்டேன். அதுவும் சொல்கிறான், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு அப்படி சொல்லி என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு சிலருடைய பெயரை சொல்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டாப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்க. அவங்களோட பேரை சொல்லி சொல்லுவாங்க, இவங்களாம் என் மூலமாக என் காலேஜில் என் கூட படித்தவங்க தான்டா, இவங்களாம் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன் சில பேரை சொல்கிறான். அவங்களாம் அருமையான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறாங்க. எனக்கு ப்ரெசன்ட் ஃப்ரெண்ட்ஸு, அந்த டைமில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புள். இவன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் கையில் சிகரெட்டோடு இருக்கிறான். அப்போ நான் கேட்டேன், உன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அவங்க எனக்கு தெரியும், அவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நீ ஏன்டா அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறியே. நான் திருப்பி அவனை கேட்டேன். அப்புறம் சொன்னான், டேய் என்னுடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. ரொம்ப கூலாக சொன்னான், என்னோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. இப்போ நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் ட்ராவல் பண்ணுறேன். பெரிய பெரிய மேனேஜர்ஸ் மல்டி நேஷ்னல் கம்பெனிஸில் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட நான் பார்ட்டிஸ்லாம் கலந்துக்க வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க, ஸ்மோக்கிங் ஆஃபர் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கே நான் வந்து முடியாதுன்னு நான் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து தான் ஆகணும். என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் இப்படி தான் இருக்கணும். நான் 24 hours I am busy, all the 7 days I am busy அப்படின்னு சொல்கிறான். இதனால நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, அவனோட வீட்டை அட்ரஸை மட்டும் கேட்டு வாங்கிட்டு அனுப்பிட்டேன். அடுத்த சண்டே கரெக்டாக காலையில் 6 மணிக்கு நான் சர்ச்சுக்கு போகிறது கூட வீட்டுக்கு நேராக போய் நின்ட்டேன். கிளம்பி வா சர்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனால் வந்து நீ முன்னால் போனா பின்னால் வரேன்னா போனேன், எதிர்பார்த்து போனேன், வந்துடுவான்னு வரல. அடுத்த சண்டே திரும்பி போனேன். அவன் தூங்கிட்டு இருக்கிறவனை போய் எழுப்புறேன், தூங்குறவனை எழுப்பி கிளம்பி சர்ச்சுக்கு வான்றேன். நீ முன்னால் போதா பின்னாடி வரேன்றோம், வரல. இதே போல் திருப்பி நான் ஒரு 5-6 தடவை அவனை ஃபாலோ பண்ணேன், துரத்துனேன். அவன் வந்து வரவே இல்லை. கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் விட்டுட்டேன். ஒரு நாள் ஆச்சு, அவன் வந்து என்னுடைய சர்ச்சில் இருந்த இடத்துல, நானும் பிலீவர் தான், என்னை தேடி ஓடி வரான். ஓடி வந்து என்னை காப்பாத்துடா, என்னை காப்பாத்து, நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டுக்கிறேன். நான் சொன்னேன், நீ அன்னைக்கு நான் சொன்னேன், இப்போ ஒன்று செய்வோம், பாவரிக்க பண்ணு, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், இப்படி உன்னை ஒப்புப்படுனேன் சொல்லிட்டு அவனோட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனோட நான் ப்ரேயரில் ஸ்பெண்ட் பண்ணேன். பாவரிக்க பண்ணு, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனோட போராடி அவனோட கூட முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சேன். கடைசி வரைக்கும் சொன்னா, என்னால் பாவத்தை உணரவே முடியல, என் இருதை கல்லு மாதிரி இருக்குது, இயேசு என்னை மன்னிப்பார் நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, இயேசு என்னை விட்டுட்டாரு, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, என்னாலே மறுபடியும் வர முடியாது, அவரால் அவர் என்னை மன்னிக்க தயாராக இல்லை, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு துக்கத்தோடு அழுந்துட்டே போயிட்டான். அவனால் உள்ள வரவே முடியல. இதை கிருபை இழக்கிறது. கிருபை இழந்துட்டேன். ஆமாம், நம்ம ஏற்கனவே வான் பண்ண கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. உங்க மூலமா ஆண்டவர் அவர்கிட்ட போய் பேசி நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்தாரு. அதை அசட்டை பண்ணி
லாஸ்ட்ல அவர் நினைச்சாலும் கூட அவரால் மாற முடியல. அதுதான் கிருபை இழந்து மறுதளிச்சு போறது, திருப்பி புதுப்பிக்கப்படுறது கூடாத காரியம். அந்த நிலைமை வராதபடிக்கு உணர்ந்து வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. ஓகே பாஸ்டர், ரொம்ப அழகான தெளிவான ஒரு மெசேஜ் எங்களுக்கு தந்தீங்க. இந்த அபிஷேகத்தின் மூலமாவே நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பரிசுத்தத்திலே நடத்தி, தேவ சித்தத்திலே நடத்தி நம்மை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு. இந்த மண்பாண்டத்தில் இந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதை பவுல் அப்படி நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்றோம். என்ன செய்றீங்க? அந்நிய பாஷை பேசுறோம் அப்படின்ட்டு அதிலே திருப்தி ஆயிடுறோம். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. வேதத்துல எங்கெல்லாம் அபிஷேகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியின் நிறைவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அந்த 120 பேர் பெந்தைகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படின்னு வரும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வீட்டிலே சபை கூடி வருகிறது, கூடி ஜெபிக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்படின்னு 4ஆம் அதிகாரத்தில் வரும். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுதோ வேதத்தில் அங்கெல்லாம் ஆவி நிறைவுன்றதும். அதனால இந்த நாட்களிலே நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டேன், கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லிட்டு அதுல நீங்க திருப்தியா இருக்கக்கூடாது. ஆவி நிறைவு இருக்கணும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறோம். தாவீது சொல்றார் இல்லையா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு ஃபுல்னஸ், ஆவி நிறைவோடு வாழணும். அப்ப அந்த ஆவி நிறைவு இருக்கும்போதுதான் நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் அந்த நிறைவினால்தான் நம்ம கிடைக்கும். இல்லைன்னா நம்முடைய மாம்சம் அதை மேற்கொள்வதற்கு ஆவியானுடைய சத்தத்தை அசட்டை பண்ண வச்சிடும். அப்ப அது ஆவியானவருடைய நிறைவோடு இருக்கும்போதுதான் அவர் நம்மை உணர்த்துகிறதை நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உலகத்தின் மேல் நமக்கு பற்றுதல் இல்லாமல் பண்ணுவாரு, பாவத்தின் மேல் ஈர்ப்பு வராதபடி செய்வாரு, பரிசுத்தத்தின் மேல் தாகத்தை ஏற்படுத்துவாரு. ஜெபிக்கும் பொழுது ஒரு பரலோக இன்பத்தை கொடுத்து ஒரு மகிமையான நேரமாக நம்முடைய ஜெப நேரத்தை ஒரு மகிமையான நேரமாக நமக்கு கொடுத்து நீண்ட நேரம் நமக்கு ஜெபிக்க வைப்பாரு. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின் மறைபொருட்கள் எல்லாத்தையும் விளங்க பண்ணுவார். என வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் பைபிளுடைய ஆத்தரே. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் நீங்க இருக்கும்போது பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஜெபிக்கும் பொழுது ஆவி நிறைவு கிடைக்கும், பரலோக சந்தோஷம் கிடைக்கும். ஆவி நிறைவில் நீண்ட நேரம் உங்களால் ஜெபிக்க முடியும். வேதத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷம் உங்களை உணர்த்துகிறதை புரிய முடியும், உங்களை எச்சரிக்கிறதை உங்களால உணர முடியும். இதன் மூலமாய் ஒவ்வொரு நேரத்தில் நீங்க சகல சத்தியத்தில் நடத்தப்படுவீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படியே உங்க வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் எதை செய்ய சொல்றான்றதை நீங்கள் புரிவீங்க, எதை செய்யக்கூடாதுன்னு உங்களை தடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீங்க. இப்படி கர்த்தர் உங்களை நடத்துகிற வாழ்க்கையிலே நீங்க இருப்பீங்க. அதனுடைய முடிவு இந்த உலகத்திலே மகிமையாய் கர்த்தருக்கு நீங்க பயன்படுத்தப்படுவீங்க. எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய நாளிலே பரலோக ராஜ்யத்திலே நாம் கம்பீரமாய் போய் நிற்பதற்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். இதற்கு நாம் அபிஷேகத்தை ஆவியானவருடைய நிறைவோடு வாழ பழங்க. அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றதில்ல, ஆவி நிறைவோடு வாழுங்க. அதுதான் ஒரு மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கை.